அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏற்கனவே தனியாவை நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 400 கிராம் தனியா கறி மசாலா பொடி செய்கிறதுக்கு. அதுக்கப்புறம் 100 கிராம் மிளகு. நல்லா வறுக்கிற அந்த பொருளோட வாசம் வரணும், தீயை விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. 100 கிராம் மிளகு, அதுக்கப்புறம் 100 கிராம் ஜீரா. வீடியோ நானே எடுத்துகிட்டு நானே வறுக்கிறதுனால டீட்டெயிலாக காட்ட முடியல. 100 கிராம் ஜீரகம் நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. அதோடய ஃப்ளேவர் வாசனை வெளியே வர்ற வரைக்குமே வறுத்துக்கோங்க. தீயை விட்டுறாதீங்க. 100 கிராம் போதும். 1 கிலோ கறி மசாலா செய்ய தனியா 400, மிளகு 100, ஜீரகம் 100 போதும். இது மாதிரி நல்லா வறுத்துட்டு கை விடாமல் கிளறுங்க. அதுக்கப்புறம் அன்னாச்சி பூ ஒரு 20 பீஸு, லவங்கம் ஒரு 15, பட்டை ஒரு 30 கிராம் இது சேர்த்து ஒட்டுக்காவே வறுத்துருங்க. ஏன்னா இதெல்லாம் கெட்டியான பொருள். ஒட்டுக்காவே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அதில் சூடு ஏறுற வரைக்குமே தொட்டு பாருங்கள், சூடாக இருக்கான்ட்டு. சூடு ஏறுற வரைக்குமே கை விடாமல் நல்லா கிளறுங்க. ஏன்னா தீஞ்சு அந்த கறி மசாலோட ஃப்ளேவரே மாறிடும். நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணி இலை ஒரு 30 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் இலாச்சி ஒரு 18, 19 பீஸ் இருக்கும். பீஸ் கணக்கு போட்டால் போதும். அதுக்கப்புறம் கல்பாசி, பிரியாணி இலையையும் ஏலக்காயையும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்தா போதும். அந்த இலை கலர் மாறதே தெரியும் பாருங்கள். க்ரீன் கலராக இருக்கிறது அப்படியே ப்ரௌன் கலராக மாறும். அதுதான் போதும். இதோடு தான் ஏலக்காய் வறுக்கணும். ஏன்னா ஏலக்காவும் ரொம்ப சனமான பொருள். பிரியாணி இலையும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தாலே போதும். இது ரெண்டுமே அந்த சூடோடையே நம்ம ரொம்ப நேரம் வறுத்துல அந்த பாத்திரத்தோட சூடோடையே இது ரெண்டையும் வறுத்து எடுத்துக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணி பாருங்கள். கலர் மாறுது. பிரியாணி இலை முன்ன போட்டப்போ பச்சை கலராக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் இந்த ரெட்டிஷ் கலராக மாறுது. இந்த பதம் வந்தாலே போதும். பிரியாணி இலையும் ஏலக்காயும் வறுத்துக்கோங்க. கை விடாமல் கிளறுங்க. அதுக்கப்புறம் காஷ்மீர் மிளகா கலருக்காக எடுத்திருக்கேன் 100 கிராம். காஷ்மீர் மிளகா வறுக்கிறப்ப ஏதாவது துணி இல்லைனா மாஸ்க் இருந்தால் போட்டுக்கோங்க. ஆனால் ரொம்ப காரமாக இருக்கும், என்னால் வறுக்க முடியல. நானே வீடியோ எடுக்கிறதுனால என்னால் வறுக்கவே முடியல. தும்மிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு மாஸ்க் மாதிரி கட்டிக்கோங்க. காஷ்மீர் மிளகா கம்பல்சரி கொடுங்க. ஒரு 100 கிராம் கொடுத்தீங்கன்னா கூட அந்த கறி மசாலோட அந்த ப்ரௌனிஷ் கலர் கொடுக்கும். அதுக்கப்புறம் சோம்பு 100 கிராம். சோம்பும் நல்லா அந்த கலர் க்ரீன்லேருந்து இந்த லைட் ப்ரௌன் ஷேட் வர வரைக்குமே நல்லா வரும். இன்ஷால்லா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. கம்பல்சரி நான் வீட்டில் தான் ஹோம் மசாலா ரெடி பண்ணிக்கிறது ஒரு 10 இயர்ஸாகவே. ஆனால் கடையில் வாங்கி யூஸ் பண்ணால் இப்போ எமர்ஜென்சி இல்லையே, நோம்பப்போ இதெல்லாம் செஞ்சிட்ருக்க முடியாதுன்ட்டு ரம்ஜான் அப்போ மட்டும்தான் கடையில் வாங்கி யூஸ் பண்ணேன். ஆனால் கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கவே இல்லை. அதனால் இன்ஷால்லா முடிஞ்ச வரைக்குமே வீட்டில் இருக்க எல்லா பொருளுமே தான், வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே. இதில் அதிகமாக தேவைப்படுறது வரமிளகா, காஷ்மீர் மிளகா மட்டுமே. தனியா கூட எல்லார் வீட்லேயும் இருக்கும். இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாருங்கள் கலர் மாறிடுச்சு. பாத்திரம் இந்த வறுக்கிற பாத்திரம் மட்டும் கொஞ்சம் கெட்டியான பாத்திரமாக வைங்க. ஏன்னா பாத்திரத்தோட ஃப்ளேமில் கூட நம்ம 2-3 பொருள் வறுத்துக்கலாம். இந்த பாத்திரத்தோட திக்னஸ் பாருங்கள், 1 இல்லை 1.5 இன்ச் இருக்கும். அந்த மாதிரி ஹெவியான பாத்திரம். அதுக்கப்புறம் கல்பாசி. இந்த கல்பாசி தான் அந்த ஃப்ளேவர். அந்த கறி மசாலாவில் பேக்கெட் ஓப்பன் பண்ணோடனே அந்த வாசம் வருது பார்த்திங்களா, அந்த வாசம் கொடுக்குறதே இந்த கல்பாசி தான். கல்பாசி ஒரு 20 கிராம் போட்டால் போதும். இல்லை உங்களுக்கு இன்னும் ஃப்ளேவராக வேணும்னா
ஒரு அதிகபட்சம் 25 கிராம் இந்த மாதிரி வறுத்ததெல்லாம் ஒரே பாத்திரத்தில் கொட்டி காய வைங்க. காய வச்சுட்டு வறுத்தா கூட ஓகே, இல்லை வறுத்துட்டு காய வச்சாலுமே ஓகே. கம்பல்சரி காய வைக்கணும். அதுக்கப்புறம் வரமிளகா 250 கிராம் எடுத்திருக்கேன். இது பாத்திரம் பெருசுங்கனால கம்மியாக தெரியுது. 250 கிராம் வரமிளகா போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம காஷ்மீர் மிளகா வந்து 100 கிராம் ஆட் பண்ணியிருக்கனால வரமிளகா 250 கிராம். லோ ஃப்ளேமில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஃப்ளேம் ஹை பண்ணுங்கள். கைவிட்டு கிளறுங்க. சிகப்பாக இருக்க அந்த வரமிளகா லைட்டாக அந்த ப்ரௌன் ஷேடுக்கு வர்ற வரைக்கும் தான் பதம். வரமிளகாலாம் இருக்க அந்த காம்பு மட்டும் எடுத்துடாதீங்க. காம்பு எடுத்திங்கன்னா விதையெல்லாம் வெளியே வந்துடும். அங்கே நின்று வறுக்க முடியாது. அதனால் காம்பு மட்டும் எடுத்துடாதீங்க. வறுத்த பொருள்லாம் ஒரே பாத்திரத்தில் மாற்றி ஒரு நாள் வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுக்குவோங்க. இன்ஷால்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு. பாருங்கள், இந்த வரமிளகாயிலேருந்து புகை வருது. இதுதான் லாஸ்ட்டு. அதை வந்து மாற்ற வேண்டிய கண்டிஷன் இதுதான் லாஸ்ட்டு. இந்த மாதிரி ஒரே பாத்திரத்தில் கொட்டிக்கோங்க. எல்லாம் போட்டோமா, எது மிஸ் பண்ணோன்னு சொல்லி அதுலேயே தெரிஞ்சிடும் நமக்கு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ரெடி பண்ணி பாருங்கள்.